எந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையோ, எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ, எந்த குடும்பத்தில் ஒரு மனதான ஜெபம் இல்லையோ, அந்த குடும்பத்தை தேவன் உருவாக்க முடியாது. முதல்ல நான் சரியாகணும், நான் முதல்ல பெர்ஃபெக்ட் ஆகணும், அப்புறம் அடுத்தவன் மேல சுமத்தலாம். நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா மனுஷனுடைய வீடுகளை போல இருக்க கூடாது. நம்முடைய வீடு கர்த்தரால் நடத்தப்படுகிற வீடா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற ஐக்கியம் இருக்கணும். நம்ம உலக பிரகாரமான ஒரு பொருளுக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட முக்கியம் எதுக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அப்ப நான் இன்னைக்கு கேட்கிறேன், நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீர்கள்? என்ன பிரயாசப்பட்டீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற முதல் முக்கிய காரியம், நீ உன் குடும்பத்துல ஐக்கியமா ஒருமனப்பட்டு என்னை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வீட்டுல நான் இருப்பேன், உங்க குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன். கொஞ்சம் யோசித்து இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஒரு மனதா இருப்போம், இன்றைக்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார், கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்க முடியாத சில மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் செய்வார்.